தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு அன்போடு சொல்லுகிறேன். உங்கள் தலைமையில் நீங்கள் தான் அதற்கு முக்கியமான ஆள். அது மட்டுமல்லாமல் எஸ்சி எஸ்டி வன்கொடுமையை தடுப்பதற்கான கண்காணிப்புக்குள்ள நீங்கள் தான் சேர்மன். அந்த முறையில் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே இயங்குகிற போலீஸில் நிறைய போலீஸிலேயே சாதி வெறி பிடித்தவர்கள் சங்கிகள் இருக்கிறார்கள். அந்த கருப்பாடுகளை கண்டுபிடித்து நீங்கள் களை எடுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கிடுவாங்க. திராவிட மாடல் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க. அதுமாதிரி உங்கள் கூட்டணியில் எங்கள் தலைவரை வைத்திருக்கிறீர்கள். எங்கள் தலைவர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையா, எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொல்கிறாரு, நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறேன் சொல்கிறாரா சொல்லலையா? அந்த நன்மதிப்பிற்காக நேராக அங்கே போங்க. 25 குடும்பம் மட்டும்தான் இருக்குது. 25 குடும்பத்தில் ஒரு முதல்வர் சந்தித்து பேச எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கள் தலைவர் சொன்னார், இந்த மானங்கட்ட அரசியலில் பல பேர்கிட்ட கூனி குறுகி நான் வெற்றி தலை குனிந்து நிற்கிறேன் என்றால் இந்த மக்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காது என்பதற்காக தன் தலைவர் சொன்னாலாக்குங்க. எடப்பாடிகளை அழைக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. விஜய் கூட தான் அழைக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாமலாம் இல்லைங்க. எங்களுக்கு எல்லா பக்கட்டும் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. நாங்கள் தாங்க கேம் சேஞ்சரு. இன்னைக்கு அரசியலில் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பக்கத்து தான் வெற்றி பெறும். 1 கோடிக்கு மேலே அதிகமான ஓட்டு எங்கள் தலைவருடைய கண் அசைவில் இருக்குங்க. இவ்வளவு இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் மக்கள் ஏன் எங்களை கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு கோவம் வருமா வராதா? நான் சீரியஸாக கேட்குறேன். எங்கள் மாவட்ட செயலாளரையும் அடிப்பீங்க, எங்கள் மாவட்டத்தை தூக்கி உள்ளே போடுவீங்க, இவ்வளோ நெருக்கடிகளை கொடுப்பீங்க, எங்கள் மக்களே நீங்கள் குற்றவாளின்னு நீங்கள் ஆக்குவீங்க. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? கவர்மெண்ட் தான் தோத்து போச்சுல. 144 போட்டுச்சு. யாரு அம்மா? அந்த அம்மா பேர் சங்கீதா. நீ அன்பா சங்கீதான் பையன், அதுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறேன், சங்கி அப்படின்னு வச்சிருக்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அம்மா 144 போட்டிருக்கல. 144 போட்ட அம்மா எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க? அப்ப நீங்க தானே பொறுப்பு. அந்த அம்மாலாம் எதுக்கு தளபதி ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு? அந்த அம்மா தூக்கி மாற்ற வேண்டாமா இல்லையா? இது வரைக்கும் மாத்தல. அப்ப நீ பேசிக்கிறீங்க சங்கித்தனமா இருக்கிறாங்க எங்க அதிகாரிகள். 2 அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லுமா? 2 அமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இவர் செயல்படுறாரு. அதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். இவ்வளவுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல. 2 அமைச்சர், அந்த அமைச்சர்கள் சாதி வெறி பிடித்து இருக்கிறார்கள் என்று செய்தி பரவலாக வருகிறது. சங்கத்தமிழ்னு சொல்லாத ரைட்டா? அங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் பூரா முழுக்க காரணம்னு செய்தி இருக்குது. இதுக்கு ஒரே தீர்வு விடுதலை சிறுத்தையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். எங்கள் தலைவர் தமிழக முதல்வராக வரணும். அப்படி வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிசிகாவுடைய கட்சி கொடி இல்ல கொடி கம்பம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் புறக்கணிக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு, அகற்றப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. இது வெதர் இட் இஸ் டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஏன் இந்த முரண் இருந்துகிட்டே இருக்கு? ஒருவேளை சாதிய ரீதியாக தான் விசிகாவை இவங்க அடையாளப்படுத்துறாங்களா? இங்க இருக்க பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும், ஏன் இந்த புறக்கணிப்பு நடந்துகிட்டே இருக்கு? எப்பவுமே மக்கள் இல்லை, நான் அதில் பதிவு செய்கிறேன். மக்கள் எங்களை புறக்கணிக்கவில்லை. நாங்கள் மக்களோடு மக்கள் இருக்கிறோம். பாடுபடு மக்களோடு கலத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்திட வேண்டும் என்று எங்கள் தலைவர் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுமே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதில் மக்கள் எங்களை புறக்கணிக்கவில்லை. ஆனால் சாதி வெறி பிடிச்ச போலீஸு, சில படத்தில் போலீஸ்னா பொறுக்கின்னு சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அது திரைப்படத்தில் வர வசனம். ஆனால் போலீஸில் இருக்கிற ஒரு சில சாதி வெறியர்கள், நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிற டயலாக்ல நான் தான் பொறுப்பு. போலீஸ் நான் எல்லாரையும் சொல்லுங்க, போலீஸ் நல்ல மகான்களே இருக்கிறாங்க, நான் அவங்கள சொல்ல. சில பொறுக்கி பயிர்கள் அங்கே இருந்துக்கிட்டு அங்கே எங்கள் கொடியை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன எரியுதுன்னே தெரியல. தகன்னு அதை பார்த்துமே அவங்களுக்கு எரிஞ்சிருதா என்னன்னு தெரியல. எங்கள் கொடியை பார்த்து தான் அவங்க சிக்கலை உருவாக்குறாங்க. மதுரையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் தலைவர் ஏற்றிட்டு வந்தார் கொடி. எங்கள் தலைவருங்க வெளிச்சநத்தம் நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். யார் ஊர்? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், முக்கியமான அமைச்சர், மதுரை அமைச்சர். அவர் சொந்த பிறந்த ஊர். அவர் ஊரில் தான் எங்கள் தலைவர் ஒரு கொடியை ஏற்றிட்டு வர்றாரு. ஏற்றிட்டு வந்துமே வழக்கு போடுறாங்க, பிரச்சனை வளர்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டீங்களா? கள்ளக்குறிச்சி எங்கள் தலைவர் கொடியை ஏற்றி முடித்த பிறகு சென்னை சேரலை, அந்த கொடியை அங்கே இறக்குறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த மேட்டருக்கு வர்றேன், இப்போ நீ கேட்ட விஷயத்துக்கு வர்றேன். சாத்தான்குளம் என்ற ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டு, அது ஃபேமஸான ஊர் தானே. அந்த ஊரில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் கொடி அங்கே பறந்துருக்குது, பறந்து கொண்டும் இருந்திருக்கிறது. இப்போ நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் ஒரு பங்கு பெறுற மாதிரி எங்கள் சின்னத்தை நாங்கள் வென்று எடுத்துட்டோம்ல. இன்றைக்கி எங்கள் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது. அப்போ அதற்காக அந்த மாவட்ட செயலாளர் தலைமையில், அது ஒரு பெண்மகள் தான், உங்களை மாதிரி ஒரு பெண்மகள். பெண்களே இன்றைக்கி அரசியல் வருவது ரொம்ப கஷ்டம்.
அதெல்லாம் மீறி அந்த பெண்மகள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. டிலைட்டா ரவி அவங்க பேர். அப்போ அரசியல் இருக்கிற அந்த பெண்மகள் நாங்கள் எப்படியோ கொடி ஏற்றணும், எங்கள் தலைவருடைய சிறப்பை வந்து அங்கீகாரத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று ஒரு நிகழ்வை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற போலீஸில் இருக்கிற பொறுக்கி நான் சொல்ல மாட்டேன், அதில் இருக்கிற சாதி வெறியர்கள் திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொடியை வந்து நீ ஏற்றக்கூடாது, கொடியில் வந்து ஒரு பானை சின்னத்தை வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு போகிறோம், என்ன தப்பு? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நாங்கள் ஒன்றும் ஹைவேல வைக்கல, இல்லை இன்னொருத்தையும் பட்ட இடத்துல வைக்கல. எங்கள் மக்கள் வாழ்கின்ற பகுதியில் எங்களுக்கு சொந்தமான இடத்தில் நாங்கள் அந்த இதை வைக்கிறோம். அது இவர்களுக்கு பிடிக்கல. டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ இல்லையோ, கொடிக்கம்பம் வைக்கும் போது காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குதானே. அனுமதிலாம் வாங்குறதுக்கு தாங்க போயிருக்கிறான். அனுமதி கொடுக்கலங்க. இது ஒன்றும் புது கொடி இல்லைங்க. திருப்பி சொல்றேன்ல, புது கொடி அல்ல, பழைய கொடி. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பறந்த கொடி. அந்த கொடியை புதுப்பிக்கிறோம். அந்த புதுப்பிப்பதற்கு நாங்கள் போய் பெர்மிஷன் கேட்குறோம். பெர்மிஷன் போலீஸுடைய அந்த சாதி வெறியர்கள் கொடுக்காதனால அந்த அம்மா ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தும் பொழுது அந்த அம்மா மண்டையிலே அடித்து கீழே தள்ளி தொடையை முதிச்சு கேவலப்படுத்தி இன்னமும் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. அப்புறம் என்னது? இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்குறேன். இவங்களுக்கு என்னன்னே தெரிலங்க. நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் மக்கள் நலன் சார்ந்து சமூக நீதிக்காக 2 மாபெரும் தலைவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் போலீஸில் இருக்கிற RSS கும்பலா இல்லை போலீஸில் இருக்கிற பொறுக்கிகளான்னு தெரியல, தொடர்ந்து தலித்துகளுக்கு எதிர்ப்பாக வன்மத்தை கக்கி கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் 90ல் சொன்னார், வலியவனை கண்டால் போலீஸு சட்டமும் வளைந்து கொடுக்கும், வாலாட்டும், எளியவனை பார்த்தால் ஏறி மிதிக்கும் சொன்னார். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நடக்குதுங்க. இப்போ அந்த பிரச்சனையில் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களே, ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அந்த பெண்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல, அது ஒரு வடிவம் தானே. அதை விட்டுவிட்டு அந்த அம்மாவை தொடையில் மூச்சிருக்கிறாங்க. வேணா நான் நம்பர் தரேன், நீங்கள் பேசி பாருங்கள். அவ்வளவு கொடுமை நடந்திருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் விடுதலை சிறுத்தையிலும் நல்லா சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும், இல்லை கூட்டணி உடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று எனக்கு சந்தேகம் வருது. நான் 1-2 இல்லை, வருஷப்படுத்தட்டுமா? இல்லை, நீங்க சொன்ன செயற்பாடுகள் எல்லாமே காவல்துறை தான் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப காவல்துறையே அரசுக்கு எதிராக செயல்படுவாங்களா? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? கோயம்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த கோயம்புத்தூர்ல அசோக் குமார் பேரோட சொல்றேன் பாருங்க, ஒரு மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் எங்க தலைவர் வருகையை ஒட்டி ஒரு ஃபிளெக்ஸ் வைக்கிறாரு. அந்த ஃபிளெக்ஸை வந்து எடுக்க சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும்ங்க, எல்லா ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல இருக்கட்டும் சொல்றாரு. 3 நாளைக்கு அப்படி இருக்க வைக்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறாரு போலீஸோட. உடனே அந்த அம்மா, போலீஸ்கார அம்மா நேர போய் அவர் மேல வழக்கு தொடுத்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருச்சுங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்படியே அந்த விஷயத்தை வாங்க. காரைக்குடி ஒரு ஏரியா உங்களுக்கு தெரியுமில்ல, காரைக்குடியில அவர் பேர் இளைய கௌதம், மாவட்ட செயலாளராக இருக்கிறார், என் நண்பர் தான். அவர் வந்து ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போலீஸ் போய் சந்திச்சிருக்காரு. உடனே அந்த போலீஸ் அம்மா தாம் பேண்ட தானே கிழிச்சுக்கிட்டு, கேளுங்க வரலாறு நான் சொல்ல போகிறான், கையில் தானே இடிச்சுக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருச்சு. என்னை வந்து இளைய கௌதம் வந்து அடிச்சு விட்டாரு, என்னை வந்து பேண்டை பிடிச்சி இழுத்து விட்டாரு அப்படின்னு. அப்போ நாங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டோம். நியூஸ் வரவுமே, என்னங்க ஒரு நல்ல மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு, நிச்சயம் அவர் இப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு எல்லாம் டவுட் வந்துருச்சு. அப்போ இருந்தே போலீஸே அறிக்கை கொடுக்குது, இந்த அம்மா போலீஸ்கார அம்மா வேணுக்கு இனிமேல் திட்டமிட்டு அவர் மேலே குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகம் நடித்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்குது. இந்த தருணத்தில் இன்னைக்கு அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அங்கே ஏதோ நல்ல போலீஸ் அதிகாரி இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பொறுக்கின்னு சொல்ல, அவங்க நல்ல மகான் கூட சொல்கிறேன். ஏன்னா போலீஸ்ன்றது யார்? மக்களுக்காக பாடுபடக்கூடிய, அவர் வந்து ஒரு உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அங்கே சரியாக இருந்திருக்கு. அந்த அம்மா மட்டும் சொன்னது உண்மையாக இருக்கிற மாதிரி நாடகம் நடத்தி இருந்தது அப்படியே இருந்துச்சுன்னா இவருக்கு பேர் கெட்டிருக்காதா? இளைய கௌதமுக்கு கெட்டு போயிருக்கும்லங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை குட்டியை மதிக்குமா? போலீஸ் ஒரு லேடிஸை போய் நீ வம்புழுப்பியா அப்படின்னு வரும்ல. இன்னைக்கு அந்த உண்மை வெளியே வந்துருச்சு. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, திருவண்ணாமலையில் அங்கே பாஸ்கர்னு ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர், அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறாரோ என்னன்னு தெரியல, அவரை பிடிக்கிறதுக்கு எண்ணெயிலேருந்து வருவாங்க பாருங்க, இந்த திருட்டு பயில கொலகார கும்பலை இல்லை தேச துரோகிகளை பிடிக்க வர்ற மாதிரி 100-200 போலீஸ் வந்தாங்க. என்னங்க அர்த்தம்? அப்போ இதில் வந்து சந்தேகம் வருமா வராதா? ஏன் வேங்கவெயில் மேட்டர் எடுங்க. வேங்கவெயிலில் எங்கள் மக்கள் மழை தண்ணியை குடிச்சு விட்டாங்க, மலம் கலந்த இல்லை மனித கழிவை அப்படின்ற மாதிரி அவங்க போய் கேட்குறாங்க. அப்போ நீயே குற்றவாளி அப்படின்னு சுமத்தினா என்ன அர்த்தம்? நேரம் அப்படியே கள்ளக்குறிச்சிக்கு வாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மகள் வந்து சிறிமதி அப்படின்ற ஒரு பெண்மகள் வந்து அது கொலையா தற்கொலையா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண்மகளை வந்து என்ன பண்ணாங்க? போராடின தாய் முதல் குற்றவாளியா, அதுக்கு பக்கபலமாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திராவிட மணி 2வது குற்றவாளியா. இது என்னங்க? அது அயோக்கியத்தனமா இல்லையாங்க? காட்டு முன்னாடித்தனமா இல்லையாங்க?
எங்கள் மக்களையே ஒரு குறிப்பிட்ட மக்களை நசுக்குவது என்பது சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் அடைந்து. இன்னமும் தீண்டாமை கொடுமையும் சாதிய வன்கொடுமையில் தொடர்ந்து நடந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்போது மட்டும் 144 தடை உத்தரவு போட தெரியுது. ஏன்னா போராட்டத்துக்கு வந்துருவாங்க, இது ஒரு மதக்கலவரத்துக்கு தூண்டுதலா ஆகிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப இன்னும் எத்தனையோ கிராமங்கள்ல தீண்டத்தகாத மக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வெளியே தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் வெளியே தெரியுது. அந்த இடத்துலலாம் ஏன் இந்த 144 போட முடியல? அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன் அதைத்தான் யோசிக்கிறீங்க? நெறியாளர் அவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த போலீஸுக்குள்ளேயே சாதி வெறி பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். நல்லா பாருங்க, அங்கேயும் சிபிசிஐடி தான் கள்ளக்குறிச்சியிலையும், இங்கேயும் சிபிசிஐடி தான் வேங்கவேல்னு. ரெண்டுமே எங்களுக்கு எதிர்ப்பாக சொல்றாங்க. அதே மாதிரி பல வரலாறு பூரா நீ எடுத்து பாருங்க. இதற்கு முன்னால் நடந்த அனைத்து படுகொலைகளும் அனைத்து சாதிய வன்கொடுமைகளும் பார்த்தா தலித்துகளுக்கு எதிர்பார்த்தா அவங்க களமாடி இருப்பாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் போய் பாப்பா மகன் போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள், பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்காடி நீதியை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் அந்த நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு அன்போடு சொல்லுகிறேன், உங்கள் தலைமையில் நீங்கள் தான் அதற்கு முக்கியமான ஆள். அது மட்டுமல்லாமல் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பதற்கான கண்காணிப்புக்குள்ள நீங்கள் தான் சேர்மன். அந்த முறையில் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே இயங்குகிற போலீஸில் நிறைய போலீஸிலேயே சாதி வெறி பிடித்தவர்கள் சங்கிகள் இருக்கிறார்கள். அந்த கருப்பாடுகளை கண்டுபிடித்து நீங்கள் களை எடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு முக்கியமான கருத்துங்க. வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்குல்ல, வேங்கவேல் பிரச்சனையில் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, குற்றப்பத்திரிக்கை வந்துருச்சு. குற்றப்பத்திரிக்கையை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த எதிர்க்கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தப்பு, இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்க, இல்லை சிபிஐக்கு ஒப்படைங்க, இல்லை என்றால் நீங்கள் தனியாக ஒரு கமிஷனர் இதை போடுங்க, நீதியரசர் தலைமையில் ஒரு குழு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கள் தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறார், வரிக்கு வரி ஆரியத்திற்கு நேர் எதிரான மாடல் தான் திராவிட மாடல். நான் மக்களுக்காக போராடுறேன், எல்லாருக்கும் எல்லாம் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட ஒரு குறப்பெண், அதாவது குறத்தி, இதே அந்த பெண்மகள், அவங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க குறவருடைய வீட்டுக்கே சென்று அங்கே இட்லி சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, நான் யதார்த்தமாக கேட்குறேங்க. அதே மாதிரி இப்போ எங்கேயும் எங்கிட்ட திருநெல்வேலி சைடு போகும்போது இரவில் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி இருட்டு கடையில் போய் அல்வா வாங்கி சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? இது மாதிரி மக்கள்கிட்டே போகிறாரு, மக்கள் பிரச்சனை சந்திக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு திராவிட மாடல் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க, அதேமாதிரி உங்கள் கூட்டணியில் எங்கள் தலைவரை வைத்திருக்கிறீர்கள். எங்கள் தலைவர் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையா, எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொல்கிறாரு, நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறேன் சொல்கிறாரா சொல்லலையா? அந்த நன்மதிப்பிற்காக நேராக அங்கே போங்க. 25 குடும்பம் மட்டும்தான் இருக்குது. 25 குடும்பத்தில் ஒரு முதல்வர் சந்தித்து பேச எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள்கிட்ட கேட்குறேங்க. இண்டிவிஜுவலாக பேசினாலே, நான் போனேங்க, நான் போய் பேசினேங்க, நான் பேசுறதுக்கு 1 hour தான் ஆச்சு. நீங்கள் அந்த 25 குடும்பத்துக்கு நீங்கள் பேசி பாருங்கள். 3 குற்றவாளி சொல்கிறாங்க, அவங்க பேசி பாருங்கள், உங்களுக்கே உண்மை தெரியும். அவர்கள் அப்பாவி மக்கள், குற்றம் செய்யாதவர்கள் உங்களுக்கு புரியும். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் அங்கே போய் அந்த 25 குடும்ப மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் உண்மையிலே தவறு செய்திருந்தால் ஒத்துக்குறங்க. அது மற்றவங்கள்ட்ட நான் கேட்குறேன், அந்த 3 பேர் தான் குற்றவாளி, அப்போ நீங்கள் நல்லவங்க தானே, அவங்க தப்பு செஞ்சால் எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லி இது ஒரு தீர்வு எடுக்கிறோம்னா, சத்தியமாக நாங்கள் அப்படி ஒரு ஈனச்செயல் செய்யவில்லை, நாங்கள் எப்படி குடிக்கிற தண்ணிக்குள்ளே நாங்களே எப்படி கலப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே நான் கேட்குறேன், ஒரு நான் என்ன அழகாக சொல்கிறேன், நீங்கள் பெரியார் மண்ணுன்றீங்க, சமத்துவ பெரியாராக இருந்தவர் தான் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி ஐயா. இதெல்லாம் உண்மையிலே நீங்கள் ஒரு நாள் செலவழிங்களேன், நேராக போய் பாருங்களேன். நீங்கள் அங்கே போய் இட்லி சாப்பிட்டீங்க, அங்கே போய் அல்வா சாப்பிட்டீங்கன்னா, இங்கே மக்கள்கிட்ட போய் அங்கே போய் நீங்கள் வேறு எதுவும் சாப்பிட, அங்கே இருக்க தண்ணியை வாங்கி குடிங்க. அதுக்காக மலங்காலம் தண்ணி இல்லைங்க, அங்கே நல்ல தண்ணி இருக்குமுங்க, வாங்கி குடிச்சிட்டு அவங்கள்ட்ட கலந்துரையாடல் செய்யுங்க, பேசுங்க, பேசி முடிச்சு உண்மையை உலகுக்கு நீங்கள் பறைசாட்டுங்க. எந்த உரிமையில் கேட்குறேன்னு கேளுங்க. நான் சொல்ல ரொம்ப நுட்பமானது நெறியாளர் அவர்களே. 2009 ஈழத்தில் பெரிய அந்த யுத்தம் நடந்த காலகட்டத்தில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் இவங்க கூட்டணியில் இருக்கிறோம், யார் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு பழி சொல்லு வந்துச்சு, என்ன தெரியுமில்ல, நீ திமுக கூட்டணியில் இருக்கிறனால எங்கள் தலைவர் இந்த ஈழ மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர், பல நாடுகளுக்கு சென்றவர், கடைசி காலத்தில் மேதகிட்ட நெருக்கமாக இருந்தவர். அப்படிப்பட்ட எங்கள் தலைவருக்கே பழி சொல்லு வந்துச்சா வரலையா? இவர் பார் காங்கிரஸோட இருக்கிறாரு, திமுக கூட்டணி இருக்கிறாருன்னு பழி ஒரு பக்கம் பாவ ஒரு பக்கம் நாங்கள் சுமந்தோம். இதை யாரும் மறுக்க முடியாது. நானே தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனே நம்ம முதல்ல தலித்து விடுதலைக்கு பாடுபடுவோம், நீ ஈழ விடுதலைன்றீங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளவுக்கு தலித்து விடுதலை பாடுபட்டாரு, ஆனால் அதிகமாக பாடுபட்டது எதுக்காக? ஈழ விடுதலைக்காகத்தானே. ஆனால் கடைசியில் பழி சொல்லு வந்துச்சு. எல்லா ஊருக்கும் எங்கள் தலைவர் போவாருங்க, எல்லா நாட்டுக்கும் போவாருங்க, ஈழ பிரச்சனைக்காக பேசுவாருக்கு. நீ பல பேர் பேசலாம்,
ஆனால் உண்மையிலே ஈழத்திற்காக போராடியவர், பாடுபட்டவர், கடைசி வரைக்கும் எங்கள் தலைவர் தான். ஏன்னா மேதகு வந்து எங்கள் தலைவரை நம்பினார், எங்கள் தலைவர் அவரை நம்பினார். பாலசிங்கம் ஒருத்தர் இறந்து போனார் பார்த்தீங்களா, அவர் இறப்பில் அவர் போயிட்டு வந்தார் எங்கள் தலைவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தான் உங்களை நம்புகிறோம், அடுத்து நம்ம ஈழத்தை எப்படி வென்றெடுக்கணும். அவ்வளவுக்கு எங்கள் தலைவர் நேர்மையாக உண்மையாக உழைத்தார். ஆனால் உங்கள் கூட்டம் இருந்த ஒரே காரணத்திற்காக நாங்கள் பழி சொல்லை சுமந்தோம்ங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உங்கள் கூட்டில் இருக்கிறாரு, ஒரு நேர்மையாக இருக்கிறாரு. உங்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அரணாக இருந்து பாடுபட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றதுல உண்மை இருக்கும்ல. இப்போ இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கு. மக்கள் பிரச்சனைக்காகவும் சுதந்திரமா குரல் கொடுத்தாலும் இங்க எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய பதில. ஆனா ஒவ்வொரு மேடையிலும் திமுகவோட தான் கூட்டணியில இருக்கோம் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமா அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திருமாவளவன் அவர்கள்? அதாவது நல்லா கேட்டுக்குங்க, இப்போ வந்து திமுக இல்லை அப்படி என்றால் அப்போ இன்னொரு கூட்டணி தானே போகணும். அதான ஜனநாயகம். தேர்தல் முக்கியம் இல்லை. தேர்தலில் வந்து மக்களை வென்றெடுத்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தலைவர் சொன்னார், இந்த மானங்கட்ட அரசியலில் பல பேர்கிட்ட கூனி குறுகி நான் வெக்கி தலை குனிந்து நிற்கிறேன் என்றால் இந்த மக்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காத என்பதற்காக தன் தலைவர் சொன்ன டைலாக்குங்க, ஏன் டைலாக் இல்லை, இதே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அனைத்து பிரச்சனைக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் தான் இருக்காரு. அதை மனதில் வைத்து எங்கள் தலைவர் இருக்கிறாரு. ஆனால் இவங்களை விட்டுன்னா நீ எங்கே போவீங்க? அதிமுக அங்கே பல சிக்கல் இருக்குது. இப்போயே அவங்க ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதான் இருக்கு. அவங்களுக்கு என்ன சாதி புத்தி இல்லாமையா இருக்கு? இப்போ இவ்வளவு சிக்கல் நிற்கிதுல, எடப்பாடி அங்கே போகலாம்ல, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இப்போ நான் முதல்வர் என்ன கேட்டேங்க, முதல்வர் போறாரா போலையான்றது தெரியலங்க. ஏன் எடப்பாடி அங்கே போயிருக்கலாம்ல? ஏதோ விஜய் போறோம்னாரு போனாரா? அண்ணாமலை ஏதோ டைலாக் பேசினார் போனாரா? இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதா? இவர்கள் எல்லாமே தலித்துகளை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துவார்கள், ஓட்டுக்காக பயன்படுத்துவார்கள். திமுக உட்பட, அதிமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட, பிஜேபி உட்பட, ஏன் விஜய் உட்பட. ஆனால் நாங்கள் தான் உண்மையிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்காக போராடக்கூடியவர்கள். நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ கள்ளக்குறிச்சி இருக்கு பார்த்தீங்களா, கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்மகள் ஒன்றும் தலித்து இல்லை, அவங்க வந்து அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவங்களுக்காக குரல் கொடுத்தவன், விடுதலை சிறுத்தைவன் அப்படின்னு இரண்டாவது குற்றவாளியை சேர்த்திருக்கிறாங்கல்ல. அது உண்மையா பொய்யான்னு நம்ம தெரிய வேணாம். ஆனால் அதில் போராடி இருக்காங்களா ஒரு பையன். அப்போ நாங்கள் வந்து சாதி ரீதியாக பார்க்கறது இல்லைங்க, மத ரீதியாக பார்க்கறது இல்லைங்க. ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதற்காக நாங்கள் போராடுறோம். ஆனால் அந்த போராட்டத்தை ஏன் தமிழக முதல்வர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றத என்னுடைய கேள்வி. நேரடியான கேள்வி அந்த கேள்விதான். மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை தான் பல பேர் கூப்பிடுறாங்கல்ல, பல பக்கத்து எங்களுக்கு கார்பரேட் போட்டு அழைக்கிறாங்கல்ல. அப்போ நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், ஐயா நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறோம். அந்த உரிமையில நான் இவ்வளவுக்கு நான் கேட்குறேன், அதுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்றத நேரடியாக தானே கேட்குறேன்ல. இப்போ எங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லாமலாம் இல்லைங்க. எங்களுக்கு எல்லா பக்கட்டும் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா உண்மையான தலைவன் இன்னைக்கு நிகழ்காலத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு பிறகு தமிழகத்தில் சொல்லாற்றல், எழுத்தாற்றல், இன்னும் சொல்லப்பட மக்களிடம் பழகின்ற பண்பு, அறிவு திறன் எல்லாமே ஒருங்கை பெற்று, அதாவது மக்கள் திரட்சியை திரட்டக்கூடிய மாபெரும் ஒரு போராளி தலைவன் எங்கள் தலைவர் தானே. இது யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தானே தெரியும். நாங்கள் தாங்க கேம் சேஞ்சரு. அதை மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. படம் எடுப்பாங்க கேம் சேஞ்சர்னு, படம் பிளாப் ஆகலாம். ஆனால் இன்னைக்கு அரசியலில் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பக்கத்து தான் வெற்றி பெறும். ஏனென்றால் இவர்கள் தான் ஓட்டு போடுகின்ற சமூகம். 1 கோடிக்கு மேலே அதிகமான ஓட்டு எங்கள் தலைவருடைய கண் அசைவில் இருக்குங்க. இவ்வளவு இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒரு கோவம் வருமா வராதா? நான் சீரியஸாக கேட்குறேன். எங்கள் மாவட்ட செயலாளரையும் அடிப்பீங்க, எங்கள் மாவட்டத்தை தூக்கி உள்ளே போடுவீங்க, இவ்வளோ நெருக்கடிகளை கொடுப்பீங்க, எங்கள் மக்களே வந்து நீங்கள் குற்றவாளின்னு நீங்கள் ஆக்குவீங்க. அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? எங்கே பார்த்தாலும் இதே கொடுமை தாங்க. நீங்கள் வேணால் பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. பொதுமக்களே இப்போ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. என்னடா வந்து எழுச்சி தமிழர் வந்து இவ்வளவுக்கு திமுகவுக்கு அன்பாக இருக்காரு, ஒற்றுமையாக இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு, நேராக போய் கூட தனியாக சந்தித்து பேசிட்டு வர்றாரு, பேசிட்டு வந்து 2 நாள் இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னு கோவப்படுறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஓகே, இப்போ விசிகாவுக்கான ஒரு டிமாண்ட் இங்கே இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுக ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, விஜய் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு பக்கம் ஒரு அழைப்பு இருக்கு, அண்ட் திமுகவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே நடக்கிற அரசியல் சூழல்களை பொறுத்த வரைக்கும் அப்போ கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அதாவது கூட்டணி நாங்கள் எதுக்குங்க மாறணும்? கூட்டணி எதுக்கு மாறணும்? இப்போ அவங்க போனால் எங்கள் பிரச்சனை போனால் தீர்ந்துருமா? அதே அதிமுகவில் தான் பரம்பக்குடியில் பண்ணியை சுடுற மாதிரி சுட்டாங்க தலித்து மக்களை. மறந்துட்டீங்களா நீங்கள்? இவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எங்கள் மக்களுக்கான பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னார். நான் உங்கள் இன்டர்வியூவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்களை கேவலமாக பேசுகிறாங்க, நாயை விட பண்ணியை விட இந்த நாடு எங்களை வந்து நடத்துது, இது ஒரு சுடுகாடு இல்லையான்னு புரட்சி அம்பேத்கர் கேட்டிருக்கிறாரு. அம்பேத்கருக்கு இந்த கோவம் தான் எங்களுக்கு இருக்குது, ரைட்டா? ஆனால் நான் சும்மா அவன் இவன் எல்லாம் நம்ம பேசணும், தப்பா எடுக்காதீங்க, மதரக்காரங்க அப்படி தான் பேசுவோம்.
அது வந்து நீங்கள் தப்பாக அவங்கள அநாகரிகம் பேச நீங்கள் தவறாக நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, அப்படியே போடுங்க, நாங்கள் அதுக்கு பொறுப்பு. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் ஏன் இருக்கிறோம்ன்றது முக்கியமான காரணம் என்னவென்றால், சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும், ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் பெரிய ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை எங்கள் தலைவர் தலைமை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம். அந்த கேடையை வந்து சரியில்லைனாலும் இப்படிலாம் நாங்கள் பேசுவோம், பேசி கடையத்தை சரி பண்ணுவோம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் மீண்டும் எங்கள் வழியை சொல்லுவோம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவரை மாற்றிடுவோம். ஆனால் எதிராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபண்டமெண்டலான அந்த பிலாசபியே, தத்துவமே தலித்துகளுக்கு எதிர்ப்பான கோட்பாடு, சங்கி கோட்பாடு தானே. இப்போ எடப்பாடி நம்ப முடியுமா? கேட்குறீங்க உங்களை, சொல்லுங்க. எடப்பாடிகளை அழைக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. விஜய் கூட தான் அழைக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களை எப்படி நம்ப முடியும்? அவங்க பின்னாடி ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபியில் நீ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இல்லை. தளபதி ஸ்டாலின் உண்மையிலே ஒரு நேர்மையாக மக்களுக்கு உழைக்கிறார். ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட அமைச்சர்கள் இல்லை தலைவர்கள் அவங்க சாதி புத்தியோடு இருக்கிறாங்க. இதான் இங்கே உண்மை. இதை நான் சொல்கிற பூரா 100க்கு 100 உண்மை. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல, எங்கே திருச்செந்தூரில், அந்த பிரச்சனைக்கு தமிழக முதல்வருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு யார் ஊற்றுறா? ஒருவேளை அங்க இருக்கிற அமைச்சர் சாதி புத்தியா இருப்பேன். அததான் கேக்குறேன். இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு விஷயம் நடக்குது, இங்க திருச்செந்தூர்ல ஒரு விஷயம் நடக்குது. ரெண்டு, இந்த பக்கம் மதம் சார்ந்த ஒரு விஷயம்னா, இந்த பக்கம் சாதிய சார்ந்த ஒரு விஷயம். ரெண்டுத்துலயுமே கவர்மெண்டோட அட்டென்ஷன் இருக்கணும்லன்னு கேக்குறேன். கவர்மெண்ட் தான் தோத்து போச்சுல. அப்படியே நாசுகா கேள்வி கேட்குறீங்க. 144 போட்டுச்சு. யாரு அம்மா? அந்த அம்மா பேர் வந்து சங்கீதா. நீ அன்பா சங்கீதான் பையன், அதுக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறேன், சங்கி அப்படின்னு போட்டிருக்க வச்சிருக்கிறேன், ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அம்மா 144 போட்டிருக்கல. 144 போட்ட அம்மா எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க? அப்ப நீங்க தானே பொறுப்பு. அந்த அம்மாலாம் எதுக்கு வந்து தளபதி ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு? அந்த அம்மா தூக்கி மாற்ற வேண்டாமா? இல்லையா? இது வரைக்கும் மாத்தல. அப்ப நீ பேசிட்டு இருக்கிறீங்க சங்கித்தனமா இருக்கிறாங்க எங்க அதிகாரிகள். நான் தான் நேரடியா சொல்றேன்ல. அதிகாரிகளை மட்டும் குற்றம் சாட்டுறீங்களே, அப்ப தெரிஞ்சும் அரசு சும்மா தானே இருக்காங்க, நடவடிக்கை எடுக்காம. சொல்றேன், அதிகாரிகளை தொடர்ந்து 2ஆம் கட்ட அமைச்சர்கள், நான் சொல்றேன் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. நான் வந்து தளபதி ஸ்டாலினை நான் சொல்லலை, ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படி புத்தி இருக்குதே, இனியாவது கவனமாக செயல்படுங்கள். நாங்கள் சொல்றதை வந்து நீங்க வந்து போய் பாருங்க. ஒரே ஒரு இதாங்க, வெறும் சிம்பிளுங்க. அவருக்கு வந்து உண்மை தெரியணும்னா உண்மையிலே சொல்றாங்க, நாளை வரலாறு உங்களை பத்தி பேசு. இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, முதலமைச்சரோட நாலேஜ் இல்லாமலே இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்கிறேன்? திருப்பி பழையதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அதைத்தானே இவ்வளவு சொல்லி இருக்கிறேன். அதுக்கு தானே சொல்றேன், வர வேங்கவயலுக்கு போக சொல்றேன். வேங்கவயலுக்கு அவர் கார் எடுத்து நல்ல வண்டி வச்சுருக்காரு, ரேஞ்ச் ரோவர் தான் வச்சிருக்காரு. அப்படியே முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸை வச்சு அப்படியே நேரம் அங்கே போயிட்டு நீட்டாக 25 குடும்பத்தையும் உட்கார வச்சு, ரூம்களை உட்கார வச்சு ஒவ்வொருத்தையும் 10 நிமிஷம் பேசினாரும். அவருக்கு உண்மை தெரியுமுங்க. அப்போ தெரியும் அவருக்கு, ஆஹா இந்த தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற திருட்டு நாயை சாதி வரி பிடிச்சவன் எவ்வளவு சீனா அப்படின்னு யூசுவலா நியூஸ் பேப்பர் படிச்சாலே இதெல்லாம் தெரியுமே சார், என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. நியூஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாங்க. நாங்க கூட்டம்ல இருக்கிறோம். சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன் கலைஞர் இருந்தா எப்படி அப்டேட்டடா இருந்திருப்பாரு, டெய்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இது எல்லாமே அவருக்கும் தெரியுமுங்க. அவர் என்னன்னா, அங்க இருக்கிற 2 அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லுமா, 2 அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இவர் செயல்படுறாரு. அதான் இங்க இருக்கிற யதார்த்தம். இவ்வளவுக்கு நான் ஓப்பனா சொல்றேன்ல, 2 அமைச்சர், அந்த அமைச்சர்கள் சாதி வரி பிடித்து இருக்கிறார்கள் என்று செய்தி பரவலாக வருகிறது. சங்கத்தமிழ் சொல்லாத ரைட்டா? அங்க இருக்கிற 2 அமைச்சர்கள் பூரா முழுக்க காரணம்னு செய்தி இருக்குது. யாரை காப்பாத்த? சாதியை காப்பாத்த, வேற என்னத்தை காப்பாத்துறது? சாதியை காப்பாத்துறதுக்கு இந்த வேலை நடக்குது. சாதியை காப்பாற்றுறது செயல்படுற எங்க தலைவர் 90ல சொன்ன ஒரு டயலாக் சொல்றேன், திருப்பி நீங்களாம் மறந்துருப்பீங்க, இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் என்ன சொல்லுவார்னா, இந்த சாதிய சமூக கட்டமைப்பை பாதுகாப்பது யார் என்றால் சாதி வெறியர்கள் இல்ல, அவர்களை விட யாருன்னா இந்த அரசாங்க பயங்கரவாதம் தான், இந்த போலீஸ் பயங்கரவாதம் தான் இதை பாதுகாக்குதுன்னு எப்ப சொன்னார்? 90ல சொன்னாரு. நான் மறக்காம சொல்றேன்ல, அதுதான் இன்னமும் அப்படியே நடக்குது. தமிழக முதல்வருக்கு பின்னாடி நிச்சயம் போவாருன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இங்க மக்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்றதை விட மக்கள் ஒடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் தீர்வு இதுக்கு? இதுக்கு ஒரே தீர்வு வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். எங்க தலைவர் தமிழக முதல்வராக வரணும். அப்படி வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதில் எந்த வேணும் மாற்று கருத்து இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உண்மையாகவே பெரியாருடைய கோட்பாடுகளையும், சும்மா இல்லை உண்மையாகவே எழுச்சி தமிழரை போல, அதேமாதிரி புரட்சி அம்பேத்கரோட கோட்பாடுகள் உள்வாய் களமாடுனா அது யார் வேணுமாலும் இருக்கலாம். அதை ஒன்றும் மாற்றுக்கிறது. நான் யாரும் அவங்கெல்லாம் சொல்லலை. அது தளபதி ஸ்டாலினாக கூட இருக்கலாம், அடுத்து முதல்வராக கூட வரலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை உணர்ந்து பேசுங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் கூட்டில் தான் இருக்கிறேன். இவங்க அறிக்கை கொடுத்தாங்க, குற்றப்பத்திரிக்கை. எங்கள் தலைவர் கூட்டில் இருக்கிற அமைதியாக கூட இருந்துக்கலாம்ல, அமைதியாக இருந்தாரா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட,
போராடுறாருல, கேட்கிறாருல, முதல்வர் போய் சந்திக்கிறாருல, இந்த உண்மை, இந்த ஒழுக்கம், இந்த நேர்மை இருக்கணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கான பண்பு. அந்த பண்பு நீங்க இருந்தா நல்லது. இல்லை என்றால் நீங்க வழியை ஒதுக்கிக்கிறீங்க, நாங்களே முதல்வர் ஆகிக்கிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.